ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ நான் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறேங்க. இது பட்டரும் பெப்பரும் போட்டு செய்ய போகிறேன். இது நல்லா மழைக்கு சுருக்குன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது பட்டரோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது முதல்ல நாம் ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி குண்டானில் இந்த ஸ்டீமில் வேக வைக்கிற பாத்திரத்தில் நாம் இந்த உரிச்சு வச்ச ஸ்வீட் கார்ன்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே கலக்கி விட்டுட்டு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க. நிறைய வேண்டியதில்லை. இப்போ நாம் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி தட்டுலேயும் வேக வச்சுக்கலாம். இதுன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரே பாத்திரமாக எடுத்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. அது அந்த ஸ்மெல்லு வருங்க. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர்றதை வச்சு உங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சின்னு தெரியுங்க. நீங்கள் தொட்டு பார்க்கலாம் வேண்டியதில்லை. அந்த கடையிலலாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாங்கும்போது அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்மெல் வந்தால் போதும். இப்போ இது வேகட்டும். எப்படி நான் ரெடி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். பாருங்கள், நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இதை வச்சு நாம் வெந்துருச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குங்க. இது சீக்கிரமே வெந்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும். இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வடிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நீங்கள் சப்போஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே வேக வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹீட் பண்ணால் போதும். பட்டர்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிவிட்டு பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் பட்டர்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். முன்கூட்டியே வேக வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹீட் பண்ணிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பட்ரு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க பட்டராக இருந்தால் கூட போதுங்க. அந்த ஹீட்டாக இருக்கும்போது போட்டுருங்க. அப்போ தான் நல்லா அது உருகி அதோட மிக்ஸ் ஆகுங்க. இப்போ இதில் பெப்பர் பொடியும் நாம் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட் அதிகமாக போட வேண்டாம். பெப்பர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த பெப்பரு. இப்போ பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியாக நல்லா சுருக்குன்னு ஒரு ஸ்வீட் கார்ன் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதுலேயே நாம் வெறும் பிளெயின் மிளகாத்தூள் போடலாம். இதே இதில் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. மிளகாய்த்தூளோட இது தான் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், சுட சுட எவ்வளோ வாசனையாக இருக்குங்க. பெப்பருக்கும் அந்த வெண்ணெய் சேர்த்ததுக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.